ஜனநாயகன் பட இயக்குனர் வினோத் சமீபத்தில் ரஜினியை சந்தித்து ஒரு கதை சொன்னதா தகவல் ஒன்று வைரலாக போய்கொண்டிருக்கு. அநேகமாக தலைவர் 173 திரைப்படத்தை வினோத் இயக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரஜினிகாந்த் தற்போது நெல்சன் இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தில் ரஜினியோடு இணைந்து ரம்யா கிருஷ்ணன், மோகன்லால், சிவராஜ்குமார், மிர்னா ஆகியோர் நடித்து வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. மேலும் எஸ்ஜே சூர்யா மற்றும் ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இதுவரை வெளியாகலை. படப்பிடிப்பு கேரளாவில் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. மேலும் தெலுங்கில் முன்னணி நடிகராக வலம் வரும் பாலையா இந்த படத்தில் கேமியா ரோலில் நடிப்பதாகவும் சொல்லப்படுது. இருப்பினும் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கும் நடிகர்கள் பற்றி இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளிவரல. இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்திற்கு முன்பு ரஜினி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக்கியிருக்க கூலி திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. தற்போது இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி திரைப்படம் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட இந்த படத்தோட கவுண்டவுன் வீடியோ ஒன்றை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரிலீஸ் செஞ்சுருந்தாங்க. இன்னும் இந்த படம் வெளியாக 100 நாட்களே இருக்கும் நிலையில் அந்த கவுண்டவுன் வீடியோ வெளியாகி மேலும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக கூலி திரைப்படம் 1000 கோடி வசூல் செய்து தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இவ்வாறு கூலி மற்றும் ஜெயிலர் 2 என ரஜினி அடுத்தடுத்த படங்களில் நடித்து வரும் நிலையில் அவரின் அடுத்த படத்தை பற்றிய பேச்சுகள் தற்போது பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு ரஜினி நடிக்கப் போகும் அவரது 173வது திரைப்படத்தை இயக்கப் போவது யார் என்ற கேள்விதான் பரவலாக போய்கொண்டிருக்கு. அநேகமாக தலைவர் 173 திரைப்படத்தை ஐசரி கணேஷ் தயாரிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த படத்தை இயக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவில் இருந்து வருது. இந்நிலையில் தற்போது தலைவர் 173 பற்றிய ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதன்படி ஜனநாயகன் படத்தை இயக்கி வரும் வினோத் சமீபத்தில் ரஜினியை சந்தித்து ஒரு கதை சொன்னதாகவும் அந்த கதை ரஜினிக்கு மிகவும் பிடித்து விட்டதாகவும் ஒரு தகவல் உலா வந்து கொண்டிருக்கு. அநேகமாக ரஜினியோட 173வது திரைப்படத்தை வினோத் இயக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ரஜினி ஜெயிலர் 2 படத்தை முடிக்கவும் வினோத் ஜனநாயகன் படத்தை முடிக்கவும் சரியாக இருக்கும் நிலையில் இருவரும் இணைய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என தெரிய வரல. ஜனநாயகன் படப்பிடிப்பில் செம பிஸியாக இருக்கும் வினோத் இடையில் ரஜினியை சந்தித்து ஒரு கதை கூற அவருக்கு டைம் கிடைத்திருக்குமா என்பது சந்தேகமாக தான் இருக்குது. எனவே இந்த தகவலை நம்பலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் ரசிகர்கள் இருக்காங்க. விரைவில் இதை பற்றி ஏதேனும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தால் மட்டுமே உண்மை என்பது நமக்கு தெரிய வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.